வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோதுமை உப்புமாலாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக காலையிலையாக இருந்தாலும் சரி, நைட்டுக்காக இருந்தாலும் சரி, இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க இந்த கோதுமை உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு குழம்பு சாம்பாரும் நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் போட்டு தான் கொடுக்க போகிறேன். வாங்க இந்த இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு கடாயை காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இப்போ எண்ணெயும் நம்மளுக்கு காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு நல்லா வெடிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. சுகர்காரவங்களுக்குலாம் நைட்டில் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில் டிஃபனாகவும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம நல்லா செவந்து வந்துருச்சு. ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரமிளகாயும் அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து ஒரு பிரட்டி விட்டுக்குங்க. இப்போ இது கூட நான் 1 டம்ளர் கோதுமை ரவா எடுத்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவாவை சேர்த்துடலாம். கோதுமை ரவையை சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு கட்டிப்படாமல் ஒரு கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். உப்புமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொலன்னு இருக்குது. இந்த டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூளை லாஸ்ட்டாக சேர்த்துனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த நெய்யும் பெருங்காயத்தூளும் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கோதுமை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.